ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நம்பர் வந்து ஈவன் நம்பரா ஆட் நம்பரான்னு எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம். இதை வந்து ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். ஒன்று வந்து மாடுலோ மெத்தட்லேயும் பண்ணலாம், இன்னொன்று வந்து பிட்வைஸ் மெத்தட்லேயும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எப்படி மாடுலோ மெத்தடில் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூசர்கிட்ட ஒரு இன்புட் வாங்குறதுக்காக நான் வந்து ஒரு ஸ்கேனர் கிளாஸில் ஒரு ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். யூசருக்கு நம்பர் என்டர் பண்ணுமா என்ன என்டர் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக ஒரு கன்சோல் system.out.println யூஸ் பண்ணிக்கிறேன். அதை வந்து ஒரு இன்டீஜர் நம்பரில் ஸ்டோர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்காக நெக்ஸ்ட் இன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கேனரில் ஃபஸ்ட்டு வந்து மாடுலோ மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். எப்படி மாடுலோ மெத்தடில் கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு நம்பரை வந்து ரெண்டால் டிவைட் பண்ணும்போது அதோட ரிமைண்டர் வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈவன் நம்பர். அப்படி இல்லை அது வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆட் நம்பர். ஒரு கண்டிஷன் ஒன்று போட்டுக்கலாம். நம்ம வாங்கி வச்சுக்கிற நம்பர் வந்து ரெண்டால் டிவைட் பண்ணி அது வந்து ரிமைண்டர் வந்து 0 வருதா அப்படின்னு பார்ப்போம். அப்படி வந்துச்சு அப்படின்னா திஸ் நம்பர் இஸ் ஏ ஈவன் நம்பர் அப்படின்னு போட்டுருவோம். ஒருவேளை அந்த நம்பர் வந்து ரெண்டால் டிவைட் ஆகி 0 ரிமைண்டர் வரல, டிவைட் ஆகாமல் 0 வரல அப்படின்னா அது வந்து ஆட் நம்பர். ட்ரை பண்ணி பார்ப்போமா இதோட ஆன்சர். இப்போ வந்து ஒரு நம்பர் 10ன்னு கொடுப்போம். 10ங்கிறது வந்து ஒரு ஈவன் நம்பர், கரெக்டாக தான் காமிக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 11ங்கிறது ஆட் நம்பர், கரெக்டாக வருது. இது நம்ம வந்து செகண்ட் மெத்தடில் பண்ணி பார்ப்போம். பிட்வைஸ் மெத்தட் வச்சு எப்படி இந்த நம்பர் வந்து ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் மெத்தட் வந்து மாடுலோ மெத்தட் வச்சு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோமா. இப்போ வந்து நம்ம ஈவன் ஆர் ஆடா அதை வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போதைக்கு இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன்னா, பிட்வைஸ் மெத்தடில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எல்லா நம்பரோட பைனரி நம்பருக்கு வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து 0 இருந்துச்சுன்னா, பைனரி நம்பரோட லாஸ்ட் டிஜிட் வந்து 0 முடிஞ்சுன்னா மட்டும்தான் அது வந்து ஈவன் நம்பராக இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு 4ங்கிற நம்பர் எடுத்துக்கோமே, அதோட பைனரி வந்து 400, இது வந்து 0 முடியுது. இப்போ இது 5னா இது வந்து 101 இப்படின்னு வரும். சேம் இதேமாரி தான் எல்லா நம்பருக்குமே அப்ளிகபிள். இதை வந்து எப்படி ப்ரோக்ராமில் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி இப்போ வாங்கி வச்ச நம்பருக்கு நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். என்ன கண்டிஷன்னா, இந்த நம்பர் வந்து பிட்வைஸரில் ஆண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த நம்பர் வந்து 1 கூட ஆண்ட் பண்ணால் இதோட ரிசல்ட் வந்து 0 இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈவன் நம்பர், அப்படி இல்லைன்னா அது வந்து ஆட் நம்பர்.
என்ட்ரு பண்ணுவோம் ஒரு நம்பர். அதே மாதிரி ஒரு 12 கொடுத்து பார்ப்போம். ஈவன் நம்பர். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்து பார்ப்போம் ஈவன் நம்பருக்கு. இப்போ வந்து ஒரு ஆட் நம்பருக்கு எக்ஸாம்பிள் கொடுத்து பார்ப்போம். கரெக்டான அவுட்புட் தான் வருது. தேங்க்யூ.